பிஜேபி அப்படின்ற ஒரு பார்ட்டி வந்து இன்னைக்கு வந்து நேஷனல் லெவல்ல வந்து ஒரு பெரிய பார்ட்டியா இருக்கு. இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கு. அவங்க கூட கூட்டணி வைக்கிறது வந்து ஒரு பெரிய குடுப்பனை தான். இன்னைக்கு வந்து திருமாவளவன் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறார் அப்படின்னா முழுக்க முழுக்க காரணம் அம்பேத்கர் அவர்கள் தான். அவரை இல்லைன்னு சொல்லுங்க, மறுக்க சொல்லுங்க. இந்த இரட்டை இலை சிம்பிள் வந்து இவர் சொல்றவங்களுக்கு இவர் எங்க இருக்காரோ அங்கதான் இருக்குங்க. இது அம்பேத்கர் அவர்களை வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு பதிவு அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு பொதுமக்களா சொன்னோம்னா தமிழகம் வந்து சுடுகாடா தான் இருக்கு. ஒரு ஆக்சஸுமே கிடையாது தமிழகத்துல. ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கோம், சாப்பிட்றோம், உயிர் வாழ்ந்துட்டு. எனது அன்பு தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, இதய தெய்வம் புரட்சி தலைவி நாமம் வாழ்க. 3 முறை முதல்வர், தமிழகத்தின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் எங்களுடைய ஐயா அவர்களுக்கு, ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் வந்து எம்வி சதீஷ். நான் வந்து தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளராக இருக்கிறேன் ஐயாவுடைய அணியில். அண்ட் வந்து உயர்நீதிமன்றத்தில் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கேன் எம்ஹெச்ஏயில். ஸோ இன்றைய தினம் வந்து ஒரு சில சின்ன பதிவுகளை சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதிமுகவின் இரட்டை இலச்சினை விவகாரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் கருத்தை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஸோ மாண்புமிகு நீதியரசர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுத்த இந்த நீதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டர்கள், ஒட்டுமொத்த தொண்டர்களும் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறோம். 2026 வரைக்கும் உலகமே அழிஞ்சாலும் வந்து ஓபிஎஸ் ஐயா தான் வந்து ஒருங்கிணைப்பாளர். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த இரட்டை இலை சிம்பிள் வந்து இவர் சொல்கிறவங்களுக்கு இவர் எங்கே இருக்காரோ அங்கே தான் இருக்கும் சார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ ஐயா ஓபிஎஸ் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த ரெட்டலை எப்பவுமே பிரியாது, பிரிக்கவும் முடியாது. அம்பேத்கர் பெயருக்கு பதிலாக கடவுளின் பெயரை கூறி வந்திருந்தால் சொர்க்கத்தில் இடம் கிடைத்திருக்கும் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்ன? இன்னைக்கு சட்டத்துறையில் மட்டும் கிடையாது, மக்கள், மாணவர்கள், மாணவிகள், உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் தமிழர்களுக்கும் அம்பேத்கர் வந்து உண்மையாக வந்து ஒரு கடவுள் மாதிரி தான். ஸோ அவர் எந்த தாட் ப்ராசஸில் அமித்ஷா அவர்கள் சொன்னாங்கன்றது எனக்கு தெரியல. பட் வந்து இதை அம்பேத்கர் அவர்களை வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு பதிவு அவர் சொல்லியிருக்கிறார். அம்பேத்கர் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு அவர் வந்து கடவுள் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. படுதொலி பாவத்தை கழுவ பாஜக கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடி தினகரன் கூறியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் வந்து சரியாக தான் சொல்லியிருக்காங்க. அதாவது வருகின்ற சட்டசபை தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு வந்து தலைவர் சரியில்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் சரியில்லை. அதனால தான் வந்து அவர் கூட்டணி வந்து மன்சூர் அலிகான் கூட பேசினார். ஆனால் இன்னைக்கு வந்து தலைவர், சரியான தலைவர் இருந்தால் கட்சி வந்து நல்லா இருக்கும். அதனால வந்து சரியான தலைவர் வரும் பொழுது கூட்டணி வந்து யாரிடம் வைத்தாலும் சரி அது வெற்றி பெறும். பிஜேபி அப்படின்ற ஒரு பார்ட்டி வந்து இன்னைக்கு வந்து நேஷனல் லெவலில் வந்து ஒரு பெரிய பார்ட்டியாக இருக்குது. இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கு. அவங்க கூட கூட்டணி வைக்கிறது வந்து ஒரு பெரிய குடுப்பனை தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கண்டிப்பாக அவங்க கூட கூட்டணி வச்சு மிகப்பெரிய வெற்றி அடையும் வருகின்ற 2026 தேர்தல். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா மன்னராட்சின்னு பேசினதுனால அவரை விசிக கட்சியிலிருந்து 6 மாதம் இடைநீக்கம் பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்து அவரும் கட்சியிலிருந்து விலகிட்டார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அம்பேத்கர் அப்படின்னாலே வந்து சட்டத்துடைய கடவுளே அவர் தான். நாங்கள்லாம் வந்து அவர் இறைவனாக நினைக்கிறோம். அம்பேத்கர் அவர்களுடைய ஐடியல் அண்ட் ஃபிலாசபி, அதாவது அம்பேத்கர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் சம உரிமை. இங்கே ஜாதி மதமே கிடையாது, எல்லாருக்கும் சம உரிமை, ஏழை பணக்காரன் கிடையாதுன்ற அந்த ஒரு ஐடியாலஜியில் இருக்கிறவர் தான் வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இந்த ஆதவர் அர்ஜுனா சொன்ன விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. ஆதவர் அர்ஜுனா கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி வந்து திருமாவளவன் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கிறார் அப்படின்னா முழுக்க முழுக்க காரணம் அம்பேத்கர் அவர்கள் தான். அவரை இல்லைன்னு சொல்லுங்க, மறுக்க சொல்லுங்க. இன்னைக்கு அம்பேத்கர் அவருடைய ஐடியல் அண்ட் பிலாசபி அவர் ஃபாலோ பண்றாருன்றதுனால தான் ஒட்டுமொத்த மக்களை இன்னைக்கு வந்து அவரை வந்து மதிக்கிறாங்க ஒரு லீடரா. அந்த மாதிரி ஒரு நிகழ்வுல இன்னைக்கு போன மாதம் ஸ்டார்ட் பண்ண ஒரு கட்சி, விஜய் அவர்களுடைய கட்சி, இளைஞர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி, அந்த கட்சி தலைவர் வந்து கலந்துக்கும் பொழுது உங்களுக்கு என்ன, ஏன் நீங்க வரல அப்படின்றது என்னுடைய குவெஸ்டின். என்னடா வந்து இது வந்து அம்பேத்கர் வந்து ஒரு ஜாதி மதம் இல்லாமல் ஒரு பொதுவான மனிதர். அவர் ஆதவ அர்ஜுனா சொன்னது எதுவுமே தவறு கிடையாது, சரியாக தான் சொல்லியிருக்கார். திமுக ஆட்சிக்கு வந்த பின் ஏதாச்சும் மாற்றம் நடந்திருக்கா? அதாவது வந்து நான் ஒரு பொதுமக்களாக சொல்கிறேன். நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பர்சனாக நான் சொல்லலை, ஒரு பொதுமக்களாக சொல்லணும்னா
தமிழகம் வந்து சுடுகாடாக தான் இருக்குது. தமிழகத்தில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, எந்த ஒரு மக்களுக்கு தேவையான படிகளோ எதுவுமே நடக்கலை. அதாவது வந்து டேக்ஸ்லேருந்து மெட்ரோ வாட்டர்லேருந்து பால் விலையிலேருந்து அடிப்படை தேவைகள் மக்களுக்கு எதுவுமே வந்து கிடைக்கலன்றது தான் உண்மையான விஷயம். இது வந்து நல்ல வேலை 3.5 வருஷம் தாண்டி வந்துட்டோம், 4 வருஷம் முடிய போகுது, இன்னும் 1 வருஷம் தான். மக்களே எல்லாருமே இதை சகிச்சுக்கங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். நல்ல ஒரு ஆட்சி அமையும் கண்டிப்பாக இந்த தமிழகத்தில். அந்த ஆட்சியின் மூலமாக நம்ம வந்து எல்லாருமே நல்லா இருப்போம். திமுக வந்து வந்தது வந்து என்னுடைய வீட்டுக்கு நான் போகிறதுக்கே என்னால் வந்து பீஸ்ஃபுல்லாக போக முடியல. காலையில் வரும்போது நல்லா இருக்குது, சாயங்காலம் வரும்போது ரோடை தோண்டி போட்டுடுறாங்க. ப்ராஜெக்ட் அப்படின்னு நீங்கள் ரோடை தோன்றீங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து 5 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கோம். உங்கள் ஆட்சி ஃபுல்லாக வெறும் ப்ராஜெக்ட் தான் நடக்குமா? மக்களுக்கு தேவையான மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பணிகள் எதுவுமே நடக்காதா? புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது அவங்களும் வந்து ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் ரோட்டில் பாருங்கள், போயஸ் கார்டனில் பாருங்கள், மொத்த ரோடும் தோண்டி போட்டிருக்கீங்க. மெயின் சென்னையோட ஹப்பா இருக்கக்கூடிய ஒரு போயஸ் கார்டன் ராதாகிருஷ்ணன்ல அத்தனை ரோடும் நீங்கள் தோண்டி போட்டிருக்கீங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து அதெல்லாம் மூடவே இல்லை. பணிகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. எப்போ முடியும்? அப்போ எப்போ தான் மக்கள் நிம்மதியாக போவான்? ஒரு ஆக்சஸுமே கிடையாது தமிழகத்தில். ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், சாப்பிட்றோம், உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம், அவ்வளோதான். இந்த மழைக்கு திமுக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், திமுக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் வேற லெவலில் எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப நல்லா சிறப்பாக எடுத்திருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் பதிவு போடுறது, ஒரு கேம்ப் போட்டு டிஸ்கஸ் பண்ணுறது, ஏதாவது ஒரு ஏசி ரூமில் வந்து அதாவது அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக வந்து அவங்க ஸ்பீச் கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அந்த மலைக்கு. ஆனால் இறங்கி ஃபீல்டுக்கு யாரும் கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. அதுவாக மழை அடிக்குது, எல்லா இடமும் தேங்கி நிற்கிது, தமிழகம் ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கிது, அதுவாக போயிடுது. இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய காட்ஃபாதர் உருவாக்குன பைலாவை மாத்துறதே தப்பு. நல்ல தலைவர்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு தமிழகத்தில் யாராவது இருக்காங்களா? இன்னைக்கு உதயநிதி வந்து டெப்டி சிஎம் ஆகணும், நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணும், அதுக்கு என்ன கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும்? அந்த வேலை